சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்படி தான் எனக்கு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டு வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுனால கிச்சன் பக்கமே வரல. அதுக்கப்புறம் காலையிலேயுமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு டைமே வந்து க்ளீன் பண்ணுறது அப்பயே பண்ணிடணும்னு நினப்பேன். பட் எல்லாமே சேர்த்து என்னோடய அலுப்புனால அது எனக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா செய்கிறது தான் வந்து எனக்கு என் டிசைன்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், ஆனால் மாற்றவே முடியாத ஒரு விஷயம் வந்து என்னோடய அலுப்பு, என்னோடய லேசினஸ் தான். ஃபைனலாக வந்து கிச்சனையும் சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து எனக்கும் லித்துக்கும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து மேகி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது வந்து ஓல்டு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் மேகி. இப்போ செய்கிற மாதிரி இருக்காது. அதில் வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கேரட், பீஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து தக்காளி, வெங்காயம் மட்டும் போட்டு அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேகி ஆட் பண்ணி வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து லித்துக்கு இப்படி செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல, தக்காளி தான் ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட் வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்து எக் ஒயிட் போடுவோம், இல்லைனா வந்து கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் போடுவேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது 2 ஸ்மால் சைஸ் ஆலோவேரா ஜெல் வந்து நான் வந்து அதை பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு எல்லாமே ஒன்று சேர வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் உங்கள் ஹேரை வந்து நீங்கள் நல்லா டீடேங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹேரில் அந்த எண்டு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் பேஸ்ட் ஆன் யுவர் பாடி டெம்பரேச்சர். உங்களுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும் அப்படின்னா அதோட டைமை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு பன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிவிட்டு ஹேர் வந்து ஃபுல்லாக 1 ஹவர் கிட்ட சொன்னேன் இல்லையா, அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுத்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு தமிழ் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. நான் வந்து மோஸ்ட்லி அதனால் இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஸ்ரீவனா சார்ஃபா ரொட்டீன் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.